சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். முத்துவோட பாட்டி கிராமத்துக்கு போயிடுறாங்க. போனோன்னா பாப்பாத்தி பாட்டி பார்க்குறாங்க. பாட்டி எல்லோரும் சிட்டியில் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருமே நல்லா இருக்காங்க. என்ன முத்து மீனாவும் தான் ரூம் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அதனால் ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். 3 ரூம் இருக்க வேண்டிய இடத்துல 2 ரூம் தான் இருக்குது. அதனால் ஒரு ஜோடி வந்து காலில் போடுங்க, அப்படி சுழற்சி முறையில் தூங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாருக்கும் வாரிசு வரணுங்களாமா அப்படிங்கிறாங்க. பாட்டி கரெக்டாக தான் செஞ்சுருக்கீங்க. ஏன்னா அண்ணாமலைன்னா இன்னொரு ரூம்பு கட்டியிருந்தாங்கன்னா பிரச்சனையே இருந்திருக்காது அப்படிங்கிறாங்க. அதான் நான் காசு கொடுக்குறேங்க, அண்ணாமலை கேட்க மாட்றான், அண்ணாமலை படத்தில் கட்டுறேன்னு சொல்கிறாங்க, பசங்க கேட்க மாட்றாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் பாட்டி அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்களே குழச்சி தாரோம், நீங்கள் கட்டிடுங்கப்பா, உங்கள் பணத்தில் வேணாம்ப்பா, உங்கள் பணம் வந்து உங்களுக்கு காப்பு ஏதாவது ஒரு உதவிக்கு வேணும்பா, அக்கௌண்ட்டில் இருக்கட்டுங்கிறாங்க. முத்தும் ரவியும் செய்ய விடுவாங்களா, அந்த மனோஜாவது செய்யட்டும், அப்பா காசு போட்டுன்னு நினைப்பான், அந்த 2 பசங்களும் விட மாட்டாங்களே அப்படிங்கிறாங்க. அந்த சுருதி பொண்ணு பெரிய பணக்கார பொண்ணுத்தனா, அதுவும் வெளியே படுத்துக்கிடுமா பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணை பற்றிலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு மலேசியாக்காரன்னு ஒருத்தி வந்து இருக்காளே ரோகிணின்னு, அவள் தான் ரொம்ப பண்ணுறா. இந்த சுருதி பிள்ளையும் ரவியும் வந்து என்ன சொன்னாலும் கேட்குறாங்க. இந்த மனோஜும் ரோகிணியும் அந்த வீட்டிலேயே சரியில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஜயாவும் அவங்களுக்கு ஏற்றாப்புல ஊதிக்கிட்டு இருக்கா. சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படியே தான் வளர்த்து வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, முத்து தம்பியை நீங்கள் வளர்த்தீங்க, அந்த மனோஜை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க வளர்த்தாங்க. இந்த ரவி வந்து ஹாஸ்டல்லே படித்தான். இப்படி இருக்கும்போது அந்த 2 பிள்ளைகளும் வேறு பெற்ற தாய் பிள்ளை மாதிரியும், அந்த மனோஜ் மட்டும் அவங்க பெற்ற பிள்ளை மாதிரியே ஆயிட்டாங்கம்மா அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான். கைகளே வளர்த்ததுனால இன்னையும் மனோஜை வந்து குழந்தையாகவே நினைக்கா. அவனும் எந்த வேலைக்கு போகாமல் வீட்டில் படுத்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கான். அவனும் கல்யாணத்தை வேறு முடிச்சு வச்சுட்டா. அந்த பிள்ளை ஏதோ பார்லர் நடத்துதான் வைக்காங்குது, அது என்னென்னு தெரியல அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதெல்லாம் இந்த பொம்பளையாளுக்கு இந்த பவுட்ரு போட்டு இந்த முடியெல்லாம் வெட்டி இந்த எமையெல்லாம் இது பண்ணி விடுவாங்களா? ஓ, அந்த கடை தான் பார்லரா? எனக்கு தெரியாதுல்ல. ஏதோ சாய கலர் பூசுவாங்க வைப்பாங்கன்னு முத்து சொல்லுவான், எனக்கு என்ன அதை பற்றி தெரியுது அப்படிங்கிறாங்க. அம்மா உங்கள்கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். என்ன இங்கிலீஷ்லாம் பேசுதியா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா கொஞ்சம் தனிமையில் பேசணும் உங்கள்கிட்ட அப்படிங்கிறாங்க. நம்ம 2 பேரும் தனிமையில் தானே இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அம்மா நம்ம வீட்டு வாசலேருந்து பேசிகிட்ருக்கோம், இது வந்து ஒரு முக்கியமான கதை அப்படிங்கிறாங்க. இதுவும் உன் வீட்டு கதையா? நீ ஃபோன் அடித்தேன் அன்றைக்கி ஃபோன் அடிக்கும்போது சொன்னேன், உன் வீட்டு கதையாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் வீட்டு கதை தான். ஏன் வீட்டு கதையா? சரிம்மா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏம்மா குமரிபாளையத்தில் வந்து எனக்கு உறவினர் இருக்காங்க, அங்கே நான் போயிருந்தேன், உங்களுக்கு தெரியுங்களா அப்படிங்கிறேன். ஆமாம், அவன் தம்பி கூட அங்கே தான் இருக்கான், அவன் சொந்தக்காரங்க நிறைய பேர் அங்கே தானே இருக்காங்க, நீ கல்யாணம் முடித்த ஊர் தானே இது அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி, உங்களுக்கு கூட குமரிபாளையத்தில் ஆள் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் முருகேசன் என் தம்பி எங்கே ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அதே ஊரில் இருந்து தான் அவன் வீட்டில் ஒரு பொண்ணு வந்திருக்கு அப்படிங்க. வீட்டில் பொண்ணு வந்திருக்கா? என் பேரன்மார் எல்லாருமே வந்து வெளியெல்லாம் பொண்ணு கட்டியிருக்காங்க. மீனாவுக்கு மெட்ராஸு, அந்த சுருதி பொண்ணுக்கு கேரளா, அவங்க மெட்ராஸில் இருக்காங்க. அந்த ரோகிணி பிள்ளைக்கு மலேசியான்னு சொல்லுதாங்க, என்னமோ எனக்கு தெரியல. இப்படி இருக்குது. நீ பிறகு எந்த பொண்ணு எடுத்திருக்காங்க? வேறு யார் எடுத்திருக்கா? ஒருவேளை என் தம்பி வீட்டில் எதுவும் பொண்ணு எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறாங்க. உங்கள் தம்பி வீட்டிலாம் இல்லை பாட்டி, உங்கள் வீட்டில் தான் அப்படிங்கிறாங்க. என் வீட்லையா அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் வந்து குமரிபாளையம் போயிருக்கும்போது வந்து அந்த ரோகிணி பொண்ணு அந்த குமரிபாளையத்துக்கு வரதை பார்த்தேன் அப்படிங்கன்னா. குமரிபாளையத்துக்கு அவள் வந்தாளா அப்படிங்கிறாங்க. நீ வேறு யாரையும் பார்த்துருப்ப அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி, நான் பார்த்தேன், பைக்கில் வந்தாங்க. பைக்கில் வரையில் நான் வந்துட்டு இவங்கள மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு கையை நீட்டி கேட்டேன். அது ராணி மகா அப்படிங்கிறாங்க. ராணி மகளா அப்படின்னு சொல்லிட்டு போய் விசாரிக்கையில் தான் தெரியுது, அந்த பொண்ணு பேர் கல்யாணி, அந்த பொண்ணு மெட்ராஸில் கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவளுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான், அந்த பையனை வந்து ராணி வளர்க்கா. நான் ராணி எனக்கு நல்லா தெரிஞ்சவ தான். இப்போ ரோகிணியோட அம்மான்னு சொல்லையில் எனக்கு பக்கத்தில் போய் ஒரு மாதிரி இருக்குது. அதான் என்ன செய்யணும்னு தெரில பாட்டி, எனக்கு இது உண்மையாக பொய்யான்னு இருக்கே ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, பெரிய ஒரு இதாக சொல்கிறியே அப்படின்ட்டு பாட்டி ரொம்ப யோசனை பண்ணுறாங்க. ஒருவேளை தப்பாக இருந்தால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தான் பாட்டி நினச்சேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் பக்கத்தில் போய் விசாரிக்கையில் தான் சொல்கிறாங்க, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷன் இறந்துருச்சு, ஒரு பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளையை விட்டுட்டு அந்த பிறந்த குழந்தையே அத்தைன்னு கூப்பிட வச்சுருக்காங்க. ஐயா பாட்டி தான் வளர்த்துட்ருக்காங்க. அந்த குமரிபாளையத்தில் ஒரு ஸ்கூலில் தனியார் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த பிள்ளை வந்து என்றைக்காவது பார்க்க வருவா, என் அம்மைக்கு பணம் அனுப்புது, அந்த பிள்ளை தான் அனுப்புதா, ஏதோ பார்லர் வேலை பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லுதாங்க. நம்ம ரோகிணியும் பார்லர் தான் வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க, அந்த பொண்ணும் பார்லர் வேலை தான் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அங்கே ஊரில் கல்யாணின்னு சொல்கிறாங்க, இங்கே நீங்கள் ரோகிணின்னு சொல்கிறீங்க. ஆனால் பேர் தான் மாறி இருக்குது, பார்க்குற வேலை ஒன்றா இருக்குது, ஆளு முகச்சோச்சம் ஒன்றா இருக்குது. அதனால தான் ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, இப்போ பற்றி நம்ம என்னென்னு பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி, என்றைக்கு போகலான்னு சொல்லுங்கள், மேபி பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. ஏண்டி இதாண்டி முக்கியமான வேலை? சரி, அந்த
இவன் நம்ம கர்ணமவன் கார் வச்சுருக்கான்ல அப்படிங்கிறாங்க. கர்ணமவன் கார் வச்சுருக்கான் அப்படிங்கிறாங்க. அவனை கூப்பிட்டு வா, அவன் ப்ளஸர் காரில் போயிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. பாட்டி ப்ளஸர் காரில் போனால் கனமாக காசு கேட்பானே அப்படிங்கிறாங்க. கனமாவோ குறைச்சலாவோ நம்ம கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ வந்து கூப்பிட்டு வா கர்ணமவனை அப்படிங்கிறாங்க. பாட்டி வர சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, அந்த குமரிப்பாளையம் வரைக்கும் போகணும், அதுக்கப்புறம் திரும்பி வரணும்ப்பா, எவ்வளோ வரும் அப்படிங்கிறாங்க. பாட்டி உங்களுக்கு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய்ட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. எடே நீ முத்து ஃப்ரெண்டு, அதனால் என்கிட்ட காசு வாங்கக்கூடாதுன்னு நினைக்க, நான் அப்படி செய்ய மாட்டேன். நீ என்ன காசு கேட்க நான் தந்துடுவேன், ஆனால் கரெக்டான காசை கேளு, நீ அதிகமாக கேட்க மாட்டேன்னு தெரியும், ஆனால் உனக்கு கட்டுமான காசை கேளுப்பா அப்படிங்கிறாங்க. வேண்டாம் பாட்டி, முத்து என் உயிர் நண்பன், அவங்க பாட்டியை கொண்டு ஒரு இடத்துல விடணும், அதுக்கு எனக்கு காசா அப்படிங்கிறாங்க. எப்பா உனக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைகள் இருக்குது, ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு இந்த வண்டியில் வர வருமானத்தை வச்சு தான் சாப்பாடு போடணும். ஏன்னா எனக்கு அது நல்லாவே தெரியும், உனக்கு விவசாய நிலமும் இல்லை. நீங்கள் இந்த வீட்டுக்கு இந்த ஊருக்கு பஞ்சமுளக்கு வந்தீங்க, உங்கள் அம்மா உங்களை வளர்த்து ஆளாக்கி வச்சுருக்கா, ஏன்னா இந்த காரை வச்சு தான் நீ சாப்பிடுதுன்னு எனக்கு நல்லா தெரியும்பா, அதனால் அதெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம், பாட்டிகிட்ட உண்டான வாடகையை வாங்கிக்கா அப்படிங்கிறாங்க. பாட்டி டீசல் மட்டும் கொடுங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. எப்பா டீசலுக்கு மேலே உனக்கு டீசலுக்கு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறாங்க. பாட்டி டீசல் வந்து ஒரு 500 ஆகும் பாட்டி அப்படிங்கிறாங்க. 500 தானே ஆகும், நான் ஒரு 1000 தரேன், போதுமா வேணுமா அப்படிங்கிறாங்க. பாட்டி ரொம்ப தரலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை 1500 தரேன், அவன் பிள்ளைகளுக்கு பண்டம் வாங்கி கொடு அப்படிங்கிறாங்க. பாட்டி அப்படிங்கிறேன். சரி இருக்கட்டும்பா, நானும் செய்ய வேண்டியது செய்யணும்ல, முத்து ஃப்ரெண்டு, முத்து பேரம்னா நீனும் பேரம் தானே என்ன அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி பாட்டி, எப்போ போகணும் அப்படிங்கிறாங்க. எப்பா ஒன்றும் இல்லை, விவசாய நிலத்தில் தண்ணி பாஞ்சிட்ருக்கு, அந்த தண்ணியை மட்டும் அடைச்சிட்டு வரேன், ஏன்னா விவசாய நிலம் ஃபுல்லும் தண்ணி ஆயிடுச்சுன்னா உனக்கு தெரியாது, ஒன்றும் இல்லை அழுகிரும், சரி நான் தண்ணியை மட்டும் விலகி விட்டு வரேன்ப்பா அப்படிங்கிறாங்க. நேராக விவசாய நிலத்துக்கு போகிறாங்க பாட்டி, பாட்டியும் போகிறாங்க. போனோன்னா 2 பேரும் விவசாய நிலத்தில் உள்ள தண்ணியை வந்து அடைச்சி விட்டுட்டு கானில் அதை அனுப்பிடுறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து புறப்படுறாங்க. புறப்பட்டோடனே நேராக அந்த கார் டிரைவருக்கு, ப்ளஸர் கார் டிரைவருக்கு ஃபோன் அடிக்காங்க. அவர் நேராக வந்துடுறாரு. பாட்டி ஏறுங்க போவோம் அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாங்க. என்ன பாட்டி வெயிலுக்குள்ளே போகிறீங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கே முக்கியமான சொல்லி இருக்குது, அதான் போக வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே நேராக இந்த பாப்பாத்தி அவங்க உறவினர் வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னே என்ன பாப்பாத்தி அதுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி வீட்டில் கேட்காங்க. இல்லை ஒரு வேலை விஷயமா வந்திருக்கோம், அந்த ராணியை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ராணி வீடு 4 தெருவு தள்ளி தானே அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியுது, ஆனால் ராணியை பற்றி கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ராணிக்கு எத்தனை பிள்ளைகள் அப்படிங்கிறாங்க. அவளுக்கு ஒரே பொண்ணு தானே, அவன் புருஷன் ஊர் பூரா கடன் வாங்கி வச்சுட்டு இருந்தான், கடன் வாங்கி வச்சுட்டு இறந்து போனான். கடத்தை அடக்கி முன்னாடி ஒரு கடன்காரனுக்கு அந்த பிள்ளையை கட்டி கொடுத்தான். அவன் கொஞ்சம் வயசானவன், அவன் சீக்கிரம் செத்து போயிட்டான். அவனுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான், அந்த பிள்ளைய அந்த ராணி தான் வளர்க்கா. அவன் மெட்ராஸில் எங்கேயோ பார்லர் வச்சுருக்காவோ போயிருக்காவுன்னு சொல்லுதாங்க. இந்த பொம்பளைகளுக்கு அந்த பவுடர்லாம் பூசுவாங்களே, இந்த மாதிரி அலங்காரம் பண்ணுவாங்களே, அந்த வேலை பார்க்குற அந்த பிள்ளைன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பிள்ளை எப்போமாவது தான் வரும் இந்த ஊருக்கு. அந்த பிள்ளையக்கு ஒரு பையன் கூட இருக்கான். அந்த பையனை வந்து என் பாட்டி தான் வளர்க்கா. ஆனால் அந்த பையன் வந்து ஆண்டி அத்தை ஏதோ சொல்லி தான், அத்தைன்னு சொல்லி தான் கூப்பிடுதான், அம்மானு கூப்பிட்ட மாதிரி இல்லை. ஊரில் உள்ள ஜனங்கள்லாம் ஒரு மாதிரி பார்க்க, ரொம்ப நாளாக இந்த ஊருக்கு வராமல் எம்மை இருந்தா. இப்போது அந்த பிள்ளை பார்லர் வச்சு கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணுவா பொழுது. சம்பாத்தியம் பண்ண பிறகு இந்த வீடை கொஞ்சம் ஒக்கிட்டு என்கிட்ட கொடுத்துருக்கா. என் அம்மா இதில் குடியிருக்கு. ஆனால் இந்த வீடு பழைய வீடு தான் அப்படின்னுட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா பாட்டி, இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. அதனால தான் வந்து நான் உங்ககிட்ட பைய சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என்ன நீங்கள் 2 பேரும் ஒரு மாதிரி பேசுகிறீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, நான் ராணி வீட்டு வரைக்கும் போகணும் அப்படிங்கிறாங்க. சரி 4 தெருவு தள்ளி தானே, நானும் வரட்டுமா அப்படிங்கிறாங்க. இல்லை நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் காரில் நேராக ராணி வீட்டுக்கு போகிறாங்க. ராணி வீட்டுக்கு போனோன்னா அங்கே ரோகிணி அம்மாவுக்கு ரொம்பவே ஷாக்கு. இது யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் யார் திடீர்னு வந்திருக்கீங்க, அதுவும் காரில் வந்திருக்கீங்க, அதான் எனக்கு பதட்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, எல்லாம் உங்களுக்கு வேண்டிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறங்க, எதனால் உள்ளே வச்சு பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அம்மா கதவை அடைங்க ராணி அப்படிங்கிறாங்க. என் பேர் எப்படி தெரியும் பாட்டி உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. இந்த பாப்பாத்தி இந்த ஊரில் பிறந்தவ தான், சரியா, இவங்க தம்பி இந்த ஊரில் தான் இருக்காங்க. இன்றைக்கி நிலைமைக்கு வந்து இங்கே வந்தோம், ஒரு சங்கதியை கேள்விப்பட்டோம், அது சம்மந்தமாக அது கேட்டு போகணும்னு வந்தோம் அப்படிங்கிறாங்க. பாட்டி நீங்கள் பேசுறது ஒன்றுமே புரியலை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ரோகிணி உங்களுக்கு யார் அப்படின்னு கேட்குறாங்க. ரோகிணி யாரா அப்படின்னு சொல்லிட்டு திருதுன்னு முழிக்காங்க. அப்படி யாருன்னு எனக்கு தெரியாத அப்படிங்கிறாங்க. ஏம்மா உன் மவா கல்யாணி தானே ரோகிணி அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் தப்பான அட்ரஸுக்கு வந்துட்டீங்க போல் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா அந்த சின்ன பிள்ளை போய் சொல்லுதுன்னா பெரிய ஆள் நீங்களும் போய் சொல்லக்கூடாது, உள்ளதை சொல்லுங்கள், எதனாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் அதை கேட்குறீங்க, நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க.
மனோஜ் வந்து வேறு யாரும் கிடையாது, என் மகன் புள்ள பேரன், என் சொந்த பேரன். என் சொந்த பேரனுக்கு அவள் வாக்கப்பட்டிருக்கா. அதுவும் வந்து பொய் சொல்லி வாக்கப்பட்டிருக்கா. நான் வந்து ஒரு மலேசியாவில் உள்ள ஒரு பொண்ணு, எங்கள் அப்பா பெரிய கோடீஸ்வரன், நிறைய சொத்து பத்தில் நிறைய இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கா. அது கூட பிரச்சனை இல்லை. அவள் ஏழையாக இருக்கா பணக்காரியாக இருக்கா அதை நம்ம பார்க்கவே வேண்டாம். திருமணம் ஆகி குழந்த இருக்குது, கல்யாணத்தை மறைச்சி கல்யாணம் முடிச்சிருக்கா. உள்ளதை சொல்லிவிட்டு செய்யலாமே. இப்போ அந்த பொண்ணு கல்யாணம் முடித்தது தப்பு இல்லை. இப்போ வந்து ஒரு புருஷன் இறந்துட்டான், ஒருத்தி கல்யாணம் முடிக்கப்படாதா குழந்தை வயசு பிள்ளை அப்படின்னா அது அவன் விருப்பம் தான், அதில் மாற்றிக்கிறதே இல்லை. ஆனால் சொல்லிவிட்டு செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது தான். அந்த பிள்ளை எதுக்கு அப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்குது, ஏன் அப்படி ஏமாற்றணும், அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியோட அம்மா அழுதுடுறாங்க. பாட்டி எங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. நீ என்னம்மா தப்பு செஞ்ச, நீ என்னம்மா கல்யாணம் நடத்தி வச்ச, அந்த பிள்ளை தான் வந்து பார்லரில் வேலை பார்க்கேன் அப்படின்னு சொல்லி விஜயாட்ட பேசுனதாகவும், விஜயா ஒரு பணக்கார பிள்ளை கிடச்சிருக்கா, அப்பாண்ட சண்டை போட்டு வந்து இங்கே இருக்குது, அவளுக்கு நான் வந்து மனோஜை கட்டியான முடிச்சு வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னான். ஆனால் உனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை மாதிரியே தெரியலையம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் அவளுக்கு விரும்பிய வாழ்க்கை வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போய் சொல்லி இது பண்ணிக்கிட்டா. அவளுக்கு ஒரு பையன் இருக்கான், நான் தான் வளர்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையுமே பாப்பாத்தி தம்பி வீட்டில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்மா. அவங்ககிட்ட நான் எதுவும் உள்ளதை சொல்லலை, அவங்க வீட்டுக்கு எப்படி போகணுன்னு தான் அட்ரஸை கேட்டுட்டு முடிச்சுக்கிட்டேன். ஆனால் இவ்வளோ சங்கதி உன் மொவா செஞ்சுருக்கா, இப்போ என்ன செய்யலாமா அப்படிங்கிறாங்க. பாட்டி நல்லா இருப்பீங்க, மருமகன்ட்டு பிரிச்சிடாதீங்க அப்படிங்கிறாங்க. உன் வாயிலே சொல்லுதேன் அந்த மனோஜ் வந்து மருமகன் சொல்லிட்டு, நான் ஏன் பிரிக்க போகிறேன், ஏன் உன் பொண்ணு போய் சொல்லி இதை செய்யணும், உண்மையே சொல்லிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அத்தை வந்து பணம் ஆசை பிடிச்சவங்களாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவள் பணத்தாசை பிடிச்சவ தான். என்ன எனக்கு வருத்தம் அப்படின்னா, இந்த கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்த இந்த ரோகிணி தன்னை பெரிய பணக்காரியாக காமிச்சிக்கிட்டு என் பேத்தி மீனாவை வந்து ரொம்ப பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கா. அதை இதை செய்யுங்க, மாமியார் கூட சேர்ந்துக்கிட்டு சின்ன மாமியார் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. அது நல்லது இல்லைல்ல. அவளுக்கு தெரியுமில்ல நம்ம வந்து எங்கேருந்து வந்தோம் ஏதுருந்து வந்தோம். நம்ம ஒரு ஆள் முன்னேறிட்டாலும் கூட நம்ம கடந்து வந்த பாதையை பார்க்கணும்ல. ஏன் இந்த ரோகிணிக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. சரி உன் மகட்ட நீ சொல்லலாம்ல அப்படிங்கிறாங்க. நான் சொல்லி பார்த்தேன், உண்மையை சொல்லிட்டு மாப்பிள்ளைட்டையும் வீட்லேயும் அவங்க ஏற்றுப்பாங்கடி, அவங்க எல்லோரும் நல்லவங்க தான் சொல்லுன்னு நான் சொல்லி பார்த்தேன், அவங்க சொல்லலை அப்படிங்கிறாங்க. அவங்க மனோஜ் அம்மையை தவிர மீதி எல்லாருமே நல்லவங்க தான். ஏமா தான் எப்படி எடுத்துக்கிட்டான்னு தெரியாது. ஏன்னா உன்னையும் பார்க்கையும் பாவமாக தான் தெரியுது. இந்த சின்ன பையனை தவிக்க வச்சுட்டு அவள் போயிருக்காள, சின்ன பையன்ட்ட நீங்கள் அத்தனை சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எப்படி தெரியும் பாட்டி அப்படிங்கிறாங்க. சொன்னவங்க இதையும் சொல்ல மாட்டாங்களா, எல்லாத்தையும் சொன்னாங்க. நான் வந்து எதுக்கு வாரம் போகிறோம்னு சொல்லிக்கிடலை, நீங்களும் யார்ட்டையும் சொல்லிக்கிடாதீங்க. நம்ம தான் அந்த ரோகிணியை பற்றிய உண்மையை வீட்டில் சொல்லணும், அது போக அது நாசுக்காக சொல்லணும். அந்த உண்மையை சொல்லும் போது நான் அண்ணாமலை வீட்டில் இருக்கணும். நான் அந்த வீட்டில் போய் இல்லைன்னா என் மருமக வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பா, என்ன அது லாய்க்கப்படாது. அதனால் நீங்கள் வரையில் சொல்லுங்கள், நம்ம அங்கே போய் பேசிடலாம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிம்மா, என் மகளை பிரிக்காமல் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிங்களா அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே அவங்கள சேர்த்து தான் வச்சு அழகு பார்க்கணும், அதுதான் நானும் ஆசைப்பட்றேன். ஆனால் வந்து இந்த ரோகிணி தன்னை மாற்றிக்கிடணும், தன்னை வந்து பெரிய பணக்காரியாகவும் வெளிநாட்டில் வந்த பொண்ணாகவும் தன்னை காமிச்சிக்கிட்டு அந்த வீட்டில் வந்து மீனாவை பாடாப்படுத்திகிட்டு இருக்கிறத ஏற்றுக்கிட முடியாதாம்மா அப்படிங்கிறாங்க பாட்டி ரோகிணி அம்மாட்ட. ரோகிணி அம்மா மன்னிச்சிருங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. நான் மன்னிக்கிறதுக்கு என்னம்மா இருக்குது, நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன பசங்க அவங்க வந்து ஒரு உண்மையை சொல்ல வேண்டிய இடத்துல பொய்யை சொல்லி வாழ்க்கை வந்து நல்லா இருக்குமா, அது நிலைக்குமா. மனோஜுக்கும் வந்து வேலை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. இப்போ தான் அவன் ஏதோ ஒரு பிஸ்னஸாக என்னது, ஆமாம் பாட்டி ஏதோ தொழில் பண்ண போகிறாராம் அப்படிங்கிறாங்க. எதையோ தொழில் பண்ண போகிறாராம். ஐயா மாமனார் அனுப்பின பணம்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட்டில் வச்சுருக்காமுங்க. அந்த மாமனார் யார் அனுப்ப போகிறான், மாமனாரே இல்லை, மாமனார் இறந்து போனார். இல்லாத மாமனாராக இருக்க மாதிரி காட்டு தான் அவன் வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்புனதாக சொல்லுதாங்க. இந்த விஷயமெல்லாம் நான் வீட்டில் போய் கோவத்தில் பேசணும்னு அது சரி வராது. நான் ரொம்ப கோவப்பட்டேன். ஆனால் வந்து அவங்க வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போது நான் வந்து டவார்னு எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி தான் முன் யோசனையில் இதை செய்தேன். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்துக்கு நம்ம போய் சொன்னால் நல்லா இருக்காது. இப்போ தான் அங்கே வீட்டில் கொஞ்சம் ரணகலம் மாறி சரியாக போயிட்டுருக்கு. மனோஜ் ஏதோ தொழில் பண்ண போகிறான், வைக்க போகிறான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. மருமகன் வந்து தொழில் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவங்க மருமகன் ஏதோ பிஸ்னஸ் பண்ண போகிறான்னு சொல்லி ரோகிணியும் சொன்னான். அவனும் சொன்னான், நான் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியலை, ஆனால் வந்து நல்லா வரணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை.
அப்படின்னுட்டு இருக்காங்க. அந்த பணம் எப்படி அனுப்பிச்சு, நீங்கள் தான் அனுப்புனீங்களா அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கே கல்யாணி அனுப்புகிற பணத்தை வச்சு தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஓ, இந்த பையன் ஒழுங்காக படிக்கானா வைக்கானா, அந்த பையனை கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. பையனை கூப்பிட்றாங்க. பாட்டி அப்படிங்கிறாங்க. நல்ல பையனாக தான் இருக்கான். இந்த பையனை விட்டுட்டு அவள் எப்படி தான் இருக்காளோ, பெற்ற தாய்க்கு பிள்ளையை விட்டுட்டு இருக்க முடியாது. இவனும் விஜயா மாதிரி தான் இருக்கா. விஜயா இப்படி தான் முத்தை கொண்டு என்கிட்ட விட்டா. முத்து வந்து என்கிட்டே தான் வளர்ந்தான் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அம்மா சொல்கிறாங்க, முத்தையும் மீனாவும் எனக்கு தெரியும் அப்படிங்கன்னா, முத்து மீனாவும் தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க என்னைய 2 வாட்டி உயிரை கூட காப்பாற்றிருக்காங்க. அதுபோக ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு வரும்போது நான் பார்த்துருக்கேன். அந்த கார் முன்னாடி என் பேரன் ஓடிருப்பான் போல், கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட பேசினாங்க. ஒரு வாட்டி கூட அந்த பொண்ணு தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. மீனா பொண்ணு அதை காப்பாற்றினாரு. நானும் அவங்க கூட இருந்திருக்கேன், வச்சுருக்கேன்னு சொல்லி மீனாவை பற்றி என் நினைவுகளை சொல்கிறாங்க. அப்போ முத்து மீனாவுக்கும் தெரியுது உங்களை அப்படிங்கிறாங்க. தெரியும், நான் தான் வந்து ரோஹினியோட அம்மா, நான் தான் கல்யாணோட அம்மான்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் என்னை வந்து கிறிஸோட பாட்டியாக தெரியும். ஓ அதானே அப்படிங்கிறாங்க. முத்து மீனாட்டி நீங்கள் சொன்னாலே அவங்க வந்து உங்கள் மகா கதையை சுமூகமாக பண்ணிடுவாங்க. ஏன் அதை பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நானும் பல முறை சொல்லிட்டேன், முத்து மீனா நல்லவங்கம்மா, நீ அவங்கள்ட்ட சொல்லி நீ வந்து நீ செஞ்ச தப்பை சொல்லி மன்னிச்சு அந்த வீட்டில் ஏற்றுக்கோங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னேன். ஆனால் முத்து மீனாவும் எங்களுக்கு எதிராக தான் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொன்னால், அதான் எனக்கு என்னன்னே புரியலம்மா அப்படிங்கிறாங்க. பார்த்தியா, நம்ம பார்க்குற கண்ணோட்டம் தான் மக்கா, சரியா? ஒழுங்காக வந்து உன் மகன் வந்து இருந்திருந்தான் அப்படின்னா இந்த கண்ணோட்டமே இல்லை. தான் வந்து ஒரு பொய் சொல்லதுனால மற்றவங்களும் நமக்கு எதிராக இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்க வேண்டியது வருது. ஒரு பொய்யை சொன்னோம் அப்படின்னா அதை மறைக்கிறதுக்கு நம்ம 1000 பொய் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால் உண்மையை சொல்லி கடந்து போகிறது எவ்வளவோ நல்லது. என்ன, எனக்கு மனசு கேட்கல, பாப்பாத்தி சொன்னோன்னா சரி நம்ம குடும்ப கதையை நம்ம பேரம்பதியர் வாழ்க்கையில் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் வந்தேன். நீங்களும் நல்ல பொம்பளையால் தான் இருக்கீங்க. இப்படி ஒரு குடும்பத்தில் பொண்ணு எடுக்குது எனக்கு சம்மதம் தான். ஆனால் என் மருமவ நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி வானத்துக்கு பூமியும் குதிக்க தான் செய்வாள். இது ஒரு நாள் நம்ம 2 பேருமே ஒரு ப்ளஸர் காரை பிடிச்சிட்டு போயிடுவோம். அங்கே போய் உள்ளதை சொல்லி என்ன நாசுக்காக இது பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிம்மா, நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கோவப்படுவீங்கன்னு நினச்சேன் அப்படி இப்படிங்கிறாங்க. எனக்கு முதல்ல கோவம் வந்தாலும் கூட கல்யாணம் முடிச்சிட்டான். 2வது வந்து அந்த பிள்ளை வந்து கணவனை இழந்தவா, அவளுக்கும் ஒரு நல்ல வாழணும் வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அப்பேற்பட்டவளை நம்ம வந்து நம்ம கஷ்டப்படுத்தவும் கூடாது, அதுவும் பெரிய பாவம் தான். ஆனாலும் இவன் வந்து உண்மையை சொல்லியிருக்கலாமே, தன்னை ஏன் பெரிய பணக்காரியாக காட்டணுங்கிறது தான் எனக்கு கோபம், வேறு ஒன்றும் இல்லை. சரி, என் கையில் ஒன்றும் பண்டம் வாங்கிட்டு வரல, நான் என் கையில் ஒரு 1000 ரூபா இருக்குது, தம்பிக்கு சின்ன பிள்ளைக்கு பண்டம் கண்டை வாங்கி கொடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, காசு இருக்குது, கல்யாணி அனுப்பின பணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம சொந்தக்காரங்க தானே, பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாட்டி ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. நீ பாட்டிலாம் கூப்பிடாதம்மா, உனக்கு முறை வந்து நான் என்ன முறை வருமோ அந்த முறையை சொல்லி கூப்பிடு. என்ன, இனிமேல் பட்டு நான் வந்துட்டு நான் வரப்போவேன், இங்கே இருப்பேன். ஆனால் நம்ம வந்து ஒரு நாள் நல்ல நாள் பார்த்து போய் நம்ம அதை சொல்லி தான் ஆகணுமா. ஏன்னா அது காலத்துக்கும் அதை மறைச்சிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. ஏன்னா அந்த வீட்டில் விஜயாவும் ரொம்ப கோவப்படுவாள். அதே மாதிரி அவன் மகன் முத்தும் அவனுக்கு தவறுன்னு தெரிஞ்சால் ரொம்ப கோவப்பட்டுருவான் அப்படிங்கிறாங்க. முத்து கோவக்கார தம்பின்னு தெரியும், ஆனால் பாசக்காரன் தம்பி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, நம்ம அதை 2 பேரும் போய் பேசிடுவோமே, பாப்பாத்தி நீ கூட வா அப்படிங்கிறாங்க. நீங்கள் ப்ளஸர் கார் பிடிச்சா நானும் தான் வரப்போகிறேன், காருக்கு நான் மட்டும் தனியாக வாடகையாக கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி, நாங்கள் போயிட்டு வரோம் என்ன அப்படின்ட்டு போகிறாங்க. என்னை பாப்பாட்ட சொல்கிறாங்க, பாப்பாத்தி இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, முத்தோ யாரோ உனக்கு ஃபோன் அடித்தாலும் சரி தான், கிராமத்தில் யாரும் சொல்லக்கூடாது, இதில் என் குடும்ப கதை பார்த்துக்கா, நீனும் என் குடும்பக்காரி மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி, நான் உங்கள் வீட்டு வேலைக்காரியாக இருந்தாலும் நீ குடும்பக்காரின்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. என்ன நீ வேலைக்காரி, நான் என் மகமாரி தான் பார்க்கேன், உனக்கு சம்பளம் தரது உன் வீட்டு செலவுக்கு தரேன், உனக்கு சம்பளம்னு தரல அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி பாட்டி அப்படிங்க. என்ன நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், உன் தம்பி வீட்டுக்கு செலவுக்கு இது இருக்கான்னு கேளு, நம்ம கையில் 1000 ரூபாய் கொடுத்துட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை என் தம்பிலாம் நல்ல வசதியாக தான் இருக்கான். சரி ரைட்டு, தம்பி பிடிச்சிருக்காரு, தம்பி வண்டி எடுங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே வாடகை கொடுக்காங்க. பாட்டி இறங்கணுன்னு வாங்கிக்கிறேனே அப்படிங்கிறாங்க. இல்லை வச்சுக்கா, பாட்டி மறந்தாவளை போயிட்டானா நீனும் கேட்க மாட்டேன், வயசாகிடலப்பா, ஞாபகம் மருதி இருக்கும்ல, நான் வந்து மறந்துட்டோம்னா அது உன் பிள்ளைகளுக்கு கஷ்டப்படணும், அப்படிப்பா, நான் 1500 வச்சுக்கா அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. ரொம்ப நன்றி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓட்டுறாரு. சரி பாப்பா எப்போ அப்படிங்கிறாங்க. நேராக கிராமத்தில் கொண்டு இறக்குறாங்க. உடனே நேராக போகிறாங்க. சரி, அவங்க வீட்டுக்காரர் ஃபோட்டோ முன்னாடி நின்று கும்பிடுதாங்க. நீங்கள் தான் வந்து இதை நல்ல காரியமாக மாற்றணும், இப்படி ஒரு கதையை கேள்விப்பட்டேன், அங்கே போனேன், அங்கே போகும்போது அவங்க பாடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த குடும்பம் கஷ்டப்பட்ட குடும்பமாக தான் இருக்குது, அந்த ரோகிணியோட அம்மாவும் புருஷன் இழந்தவளாக இருக்காங்க, இந்த பொண்ணும் புருஷன் இழந்துட்டு தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுருக்கா. என்ன, யார் மேலே குத்தம் சொல்ல,
நடந்துருச்சு. இனிமே வந்து நீங்கள் தான் நல்லா 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 நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு எல்லாம் போய் தண்ணி குடிக்கிறாங்க. உடனே பாட்டி நான் சமையல் பண்ணட்டுமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேண்டாமா அப்படிங்கிறாங்க. பாட்டி மனக்கவலை எதுவும் படாதீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. கவலை இல்லை, இதை நான் வந்து சீர் பண்ண போகிறேன்னு நினச்சி எனக்கு ஒரே இதாக இருக்குது, சிந்தனையாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, கவலைப்படலை. இது எப்படின்னா நம்ம தானே செஞ்சாகணும். கவலைப்பட்டால் என்ன ஆக போகுது? கவலைப்படுவதனால உடல்நிலை தான் மோசமாகுமே தவிர வேறு ஒன்றும் ஆகாது. சரி ஒன்றும் இல்லை, இன்றைக்கி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, நான் அப்படி உனக்கு செலவுக்கு வச்சுக்க, வீட்டுக்கு போய்ட்டு வா அப்படிங்கிற. பாட்டி உங்களுக்கு ஏதாவது சமையல் தந்துட்டு போகிறேனே அப்படிங்கிறாங்க. ஏய் மாவு இருக்குது, நான் சுட்டு சாப்பிட்டுக்கிறேன், நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. பாட்டி அப்படி சாப்பிடாமே படுத்துடுறாங்க. இந்த சூழ்நிலை காலையிலே வராங்க. அப்பா பார்த்தியாக்கா வந்தோன்னே, என்னம்மா நைட்டு நீங்கள் தோசை சுடலையா அப்படிங்கிறாங்க. மனசு சரியில்லைம்மா அப்படி சுடாமே படுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அதான் சொன்னம்மா நான் சுட்டு தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் சுட்டு விடுதுன்னு சொன்னீங்க, நானும் அப்படி போயிருக்கக்கூடாது அப்படி இப்படிங்கிறாங்க. நான் தானே சொன்னவன் நீ இப்போ சொல்லி கொஞ்சம் வயிறு பசிக்கு நம்ம 2 பேருக்கும் சேர்த்து தோசையை சுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம 2 பேரும் தோட்டத்துக்கு போய்ட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, விவசாய நிலத்தில் வேறு வந்து தண்ணி பாய்ச்சிட்டு அடைச்சிட்டு வந்தோம், எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் தோசை சுட்டுதாங்க. அப்போ அம்மா சட்னி வைக்கட்டுமா சாம்பார் வைக்கட்டுமான்னு கேட்குறாங்க. ஏண்டி பொடி இடிடி, பொடி நல்லாயிருக்கும், நல்லெண்ணெயை வச்சு நம்ம பொடி வச்சு சாப்பிட்டோம்னா சும்மா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வேலையும் சிலிம்பாக முடிஞ்சிரும்ல, உடம்புக்கும் நல்லெண்ணெய் நல்லது அப்படிங்கிற. ஆமா பாட்டி, இந்த வெயிலுக்கு வந்து நல்லெண்ணெய் சாப்பிட்டா உடம்புக்கு குளுமை தான், நல்ல எதிர்ப்பு சக்தியும் இருக்கும், நம்ம நல்லெண்ணெயிலே வந்து நம்ம பொடியை கலக்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொடியை அரைச்சி நல்லெண்ணெயை குழப்பி சாப்பிட்டு விவசாய நிலத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து விவசாய நிலத்தில் நல்ல தண்ணி பாஞ்சு நல்லா இருக்குது. பார்த்தியா, பயிர் வந்து வாடும்போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொல்லுவார். அதை மாதிரி பயிர் வாடும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம தண்ணி பாய்ச்சிட்டு வந்தோம், அது அப்படி துளிர் விட்டு நிற்கும்போது பார்க்கவே சந்தோஷமாக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி, என்ன தான் இருந்தாலும் இந்த விவசாய நிலத்து பக்கத்தில் வாழ்கிற வாழ்க்கை மாதிரி வராது. நல்ல ஆரோக்கியம், மனசுக்கு ஒரு நிம்மதி, ஏன்னா இது எங்கே கிடைக்கும் பாட்டி அப்படிங்கிறாங்க. அது உண்மைதாம்மா. நகரத்தில் பட்டணத்து வாழ்க்கையில் பவுசும் பொழுதுபோக்கும் தான் இருக்க தவிர இந்த ஆனந்தம் இல்லை. அதை ஆனந்தமாக கொண்டாடுதாங்க. நம்மளுக்கு இது கொடுத்து வச்சுருக்கு, அவங்களுக்கு அது கொடுத்து வச்சுருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. பாட்டி நேற்று நடந்த நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணலையா அப்படிங்கிறாங்க. நான் ஏம்மா பண்ண போகிறேன், எப்படி வந்து அதை ஒழுங்கு பண்ணி தான், எப்படியாவது அதை ஒழுங்கு பண்ணி தானே ஆகணும். காலத்துக்கும் அந்த பிள்ளை வந்து எங்கள் அப்பா மலேசியாவில் இருக்கார், எங்கள் அப்பா பெரிய கோடீஸ்வரன், எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒவ்வொரு கதையாக சொல்லதுக்கு முன்னாடி அந்த கதையை நிப்பாட்டணும்ல. அப்போ ஒரு பொய்யை சொல்லிட்டா அதை மறைக்க ஒவ்வொரு பொய்யாக சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை நம்ம நிப்பாட்டலைன்னா அது வேறு மாதிரி போகும். முத்துக்கு போய் சொன்னால் பிடிக்காது, அவன் ரொம்ப கோவக்காரன், உனக்கும் தெரியும். நம்ம சீக்கிரம் இதை நிப்பாட்டணும். அப்போ அண்ணாமலைகிட்ட எப்போ வரலாம் ஏது வரலான்னு கேட்கணும். ஆனால் இப்போ அங்கேருந்து புறப்பட்டு வந்து ஒரு நாள் தான் ஆகுது, உடனே வாரம்னு சொன்னால் ஏம்மா என்னம்மா எதுவும் கதையாமான்னு கேட்பான். இங்கேருந்தே ஏதாவது கதைன்னு சொன்னோம்னா அந்த விஜயா ரொம்பவே சிந்திச்சான்னா அவளுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கா, டண்டனை கட்டின்னு ஆடிட்டு கிடப்பா, அது சரி வராது. அதனால் வந்து ஒரு நல்ல நாளாக பார்த்து லாயக்காக போகணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி பாட்டி வாங்க, வெயிலும் ஓவராகிடுச்சு, வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ பாட்டி ரொம்பவே மனோஜ் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அந்த பையனும் பொறுப்பு இல்லாமல் இருக்கான், இவளும் பொய்யை சொல்லிக்கிட்டு வந்து அந்த வீட்டில் இருக்கா. வீட்டில் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த மீனாவையும் முத்தையும் வந்து குறை சொல்லிக்கிட்டும் வச்சுக்கிட்டும் அப்படி ஒரு மாதிரி இருக்காங்களே, இது எப்படி தான் சரியாக வரும், சரியாக வந்துடுமா, இல்லைன்னா சரி வராதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்கிறாங்க. அப்போ ராணியும் யோசிக்காங்க. ரோஹினோட அம்மாவும் பாவம் தான், தன்னுடைய மகா வந்து 2வது வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டா, அந்த 2வது வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுது. நம்ம அதனால் அந்தளவுக்கு விட்டுறக்கூடாது, எப்படியாவது இவங்களை அணைச்சி சேர்த்து தனி கொடுத்தனமாவது வச்சு சேர்ந்து வாழ வச்சிடணும், இந்த விஜயா கோப்பட்டா கூட, ஆனால் பிரிச்சிடக்கூடாதே கர்ணம் ஒன்றும் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்து வந்து மனோஜ் ரூமில் தூங்குறாங்க. தூங்கும்போது மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா அப்படிங்கிறாங்க, ஏசி போட்டா அப்படிங்கிறாங்க. வேண்டாங்க, நான் ஏசியிலே படுத்தேன், நான் இன்றைக்கிங்க ஏசியில் படுத்தேன் வச்சேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை மீனா, நம்மளுக்கு தனியாக ரூம் தந்துருக்கும்போது நம்ம ஏசியில் தானே இருந்தோம், ரவி வரதுக்கு முன்னாடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏசியில் நம்ம இருந்து அனுபவிப்போம், ஒரு வாரம் தான் நம்ம அனுபவிக்க முடியும், அதுக்கப்புறம் நம்ம வெளில தானே போகணும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அதுக்கப்புறம் ரவி வெளியே வந்துடுவாங்க, நம்ம ரவி ரூமுக்கு போக வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஏன் ரவி ரூம் போகணும், மனோஜ் ஆட்டோமேட்டிக்காக ரவி ரூம் போக சொல்லியிருக்கோம், நம்ம இங்கே 2 வாரம் இருந்துப்போம், அதுக்கப்புறம் ரவி வரையில் ரவிக்கு இந்த ரூம்பை கொடுத்துட்டு நம்ம வெளில போயிடுவோம், அப்படி மாற்றிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாங்க, ஆமாம் அதுதானே கரெக்டாக வரும்னா அப்படின்னுட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரூமை புறம் பார்க்காரு. இந்த பொண்ணு சுத்தமே பண்ணாதோ அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் முன்னாடி வந்து கூட்டுவேன், என்றைக்கு வந்துட்டு சுருதியோட அம்மா வந்து நகையை எடுத்துட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொன்னாங்களோ, அதுக்கப்புறம் நான் ரூமில் உள்ளே போய் கூட்டுறது இல்லைங்க. நான் ஏதாவது கூட்ட போக எதையாவது பொருளை வச்சுருந்தேன், மிஸ் ஆயிடுச்சு, அது Rh மதிப்பு இருக்கும், அது இருக்கும் இது இருக்கும்னா நான் என்ன செய்வேன், செய்யாத தப்புக்கு நம்ம மேலே
ஏதாவது சொல்கிறாங்க. நான் வந்து உள்ளே வந்து தூற்றணும் அவ்வளோதான், கேட்கவே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் மீனா, இந்த பாரு இந்த பொண்ணு எப்படி தூக்கி வச்சிருக்கு, எப்படி வச்சிருக்கு பாரு ரொம்ப. சரி மீனா அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணிடு மீனா அப்படிங்கிறாங்க. நானாக தான் நினச்சேங்க, வெளியில் போய் வாரியில் எட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் வாரியில் எடுக்காங்க. நேரா தொடப்பத்தை எடுத்து நல்லா சுத்தமாக தூக்காங்க. உடனே இதை பார்த்த ரோகிணி சொல்கிறாங்க, மீனா தூக்குறதெல்லாம் சரி தான், நாங்கள் அங்கே பொருள் வச்சுருப்பேன், எதையும் நீங்கள் டச் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நான் வந்து உங்கள் பொருளை டச் பண்ணதுக்கு வரல, பாட்டி சொன்ன மாதிரி ஒரு வாரம் அந்த பெட்டில் தூங்கும் அவ்வளோதான், பெட்டில் நீங்கள் எதுவும் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் பெட்டில் வைக்கல அப்படிங்கிறாங்க. நான் கால் நடக்கிறதுக்காக தூசி இல்லாமல் போகணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, நானும் அவங்க பொருள் அங்கங்கே வச்சுருப்பேன், கவனமாக இருக்கணும் பொருள் போகிறான் அப்படின்ட்டு இருக்காங்க. டேய் வீடு வந்து எங்கள் அப்பா பேரில் இல்லை, எங்கள் அம்மா பேரில் உள்ள வீடு உன் வீடு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. டேய் நான் அதை சொல்லலை, இந்த பொருள் எடுக்காத வைக்காதன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாடா உன் பொருள் எடுக்கிறது தான் நான் வந்துட்டுருக்கேன், ஒன்றுமா நான் திருட்டு போய்ப்பார் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ், நீங்கள் செத்தனாம தூங்க, முத்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா கதவை அடைச்சிடுறாங்க. ஏங்க கொஞ்சம் நேரம் கதவை திறந்து தூக்கத்துக்குள்ளே இவ்வளோ அக்க போகிறா, மாமா எந்திரிச்சு வந்துட போகிறாங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்ட்டுறாங்க. தூக்குறோன்னே நேராக பெட்டெல்லாம் உதறிட்டு பெட்ஷீட்டை விரிக்கிறாங்க. பாரு இவ்வளோ அழுக்க வச்சுட்டு தூங்கியிருக்கான், அந்த பிள்ளைக்கும் அவனுக்கு இப்படி தான் இல்லை தூக்கம் வந்துச்சோ, அந்தி வெள்ளனையும் தூங்கிட்டு கிடக்கான், இல்லை கிடந்து ஆனால் அழுக்காக இருக்குது, தூருன்னு ஒன்று சொன்னால் கூட நீ தூத்துருப்ப, இல்லைன்னா அந்த பிள்ளையாவது தூத்துருக்கலாம். சரி இப்படி இருக்காங்க, படித்தவங்களாம் அப்படி தான் இருப்பாங்க தெரில அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க படித்தவங்க உலகத்தில் எல்லோரும் எல்லா டைப்லையும் இருக்காங்க, இவரை மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, இவர் மதியம் தூங்குறாரு வைக்கிறாரு, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க, மதியம் தூங்க மாட்டாங்க, நல்லா படிப்பாங்க, நல்ல வேலைக்கு போவாங்க, சுறுசுறுப்பாங்க இருப்பாங்க, எல்லாமே செய்வாங்க, யாரையும் குறைச்சி பேசாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, எல்லார்ட்டையும் இனிமேல் பழகிறவங்களும் இருக்காங்க, இவரும் வித்தியாசமாக இருக்கார் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், இவன் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அங்கே இருக்கிறதெல்லாம் அப்படி சுற்றி பார்க்குறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, எங்கே தூங்குங்க, அவங்க தான் சொன்னாங்க அந்தந்த பொருள் அங்கங்கே வச்சுருப்பேன், எதையும் பார்க்காதீங்க எடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் ஏதாவது பார்த்தாலும் எடுத்தாலும் இனி தாங்க ஏதாவது சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. நீ என்னென்ன அவங்களுக்கு வேலைக்காரி மாதிரி நினச்சிட்ருக்க, நீனும் இந்த வீட்டு ஓனர் தான், இந்த வீட்டில் வந்து ஒரு 4 பங்குன்னா உனக்கு ஒரு பங்கு தான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தாங்க சொல்கிறீங்க இந்த வீட்டில் எனக்கு பங்கு இருக்குது, நான் மருமகன்னு சொல்லிட்டு, எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல, என்னை அப்படி நடத்துன மாதிரியும் புரியலை அப்படிங்கிறாங்க. நீ அப்படி வச்சுக்கிட்ட மீனா, பாட்டி சொன்ன மாதிரி உன் வேலையை மட்டும் நீ பார்த்துன்னு வச்சுக்கோங்க, உனக்கு பிரச்சனையே இல்லை, அவங்க கொட்டை நீ குனிஞ்சேன்னா அவங்க கொட்டிகிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கும் புரியுதுங்க, வேறு யாருங்க இருக்காங்க வீட்டில் வேலை செய்கிறதுக்கு, வீட்டு வேலை யாரும் செய்ய மாட்றாங்க, சமையல் வேலையும் யாரும் செய்ய மாட்றாங்க, மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, அத்தைக்கும் உடம்பு சரியில்லை, 2 பேரும் டயத்துக்கு சாப்பிட்டு மாத்திரை போடணும், அப்படிங்கும்போது நானும் உங்களுக்கும் சாப்பாடு தரணும், நானும் சாப்பிடணும், அப்படிங்கும்போது எல்லாருக்கும் நான் சமைச்சு தானேங்க ஆக வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த ரோகிணி பொண்ணும் சுருதி பொண்ணும் தெளிவாக இருக்குல்ல, அந்த தெளிவையும் அவன்கிட்ட இல்லை அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க பணக்காரங்க, ஒரு வேலையும் செஞ்சுருக்க மாட்டாங்க, வச்சுருக்க மாட்டாங்க, வீட்டுக்கு நிறைய பேருக்கு வேலைக்கு ஆள் வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டில் அப்படி இல்லை, ஏன்னா என் தங்கச்சி சமைக்கணும், இல்லை நான் சமைக்கணும், இல்லை எங்கள் அம்மா சமைக்கணும், யாராவது முந்துரமோ சமைச்சிருவோம், அது போக நாங்கள் எல்லாமே பூவை கட்டி ஊற்றிட்டு கிடப்போம், எங்களுக்கு வந்து அது பழக்கமாயிருச்சுங்க, இவங்களுக்கு அப்படி இல்லைலாங்க அப்படின்னுட்டு இருக்காங்க. அப்படியே இருக்க முடியாது, பாட்டி சொன்னாங்க பார்த்தல, இந்த வீட்டில் எல்லாருமே மருமக தான், பெரிய பணக்காரங்களாக இருந்தால் கூட இந்த வீட்டுக்கு வந்த பிறகு இந்த வீட்டுக்கு ஏற்றாப்புல நடந்துக்கிடணும், இந்த வீட்டில் என்ன சூழ்நிலையோ அதுக்கு அவத்தாப்புல இருந்தால் தான் இந்த வீட்டுக்கு மரியாதை, உங்களுக்கு மரியாதைன்னு சொன்னாங்கள்ல, அந்த மரியாதை நீ காப்பாற்று, அவங்களும் காப்பாற்றட்டும் அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம பேச்சுக்கு வேணால் சரியாக வரும், செயல்பாட்டுக்கு இந்த வீட்டில் சரியாக வராது, ரோஹிணி அடுப்பங்கிற பக்கத்துலேயே வரமாட்டாங்க, சுருதி வந்து சாப்பிட தான் வருவாங்க, நான் தான் சமைக்கணுங்க, அதான் என் விதி, நான் நேரத்தோடு தூங்குங்க, தூங்கினா தாங்க காலையில் எழுந்திரிச்சி வந்து சமையல் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நீ திருந்தவே மாட்டேன், சரி தூங்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்களும் தூங்க, காலைல வண்டிக்கு போகணும்ல அப்படிங்கிறாங்க. நான் ஏசியில் படுத்து கொஞ்சம் நாளாச்சா, கொஞ்சம் அனுபவிச்சுட்டு தூங்குறேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு குளிருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. சரி குளிர்ந்தா என்ன நினச்சிக்கோ அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் எந்த கதைக்கு வரீங்கன்னு எனக்கு தெரியும், நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. பாட்டி வந்து தண்ணீர் தந்ததே நம்மளுக்கு வந்து சீக்கிரம் குழந்தையாகணும்னு சொல்லி தான், அதனால் நம்ம சீக்கிரம் அதுக்குள்ளே வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம் முதல்ல தூங்குங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி மீனா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க சொல்லிடுறாங்க. மீனா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ மீனாவை பக்கத்துலேயே உட்காந்து ரசிச்சுட்டே இருக்கார். ஏங்க லைட் ஆஃப் பண்ணாதானங்க தூக்கம் வரும் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா உன் அழகை ரசிக்கணும்னா அவன் லைட்டு தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. ஏங்க ரொமான்ஸ் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, எனக்கு வெக்கமாக இருக்குது, ஆனால் தூக்கம் வருது, தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துடுறாங்க. உடனே முத்து அப்படி பார்க்குறாரு, நிறைய புக் வச்சுருக்கான், இவ்வளோ புக்கையும் படிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இன்னொரு கதையில் பார்க்குறாரு, ஒரு பேங்க் பாஸ்புக் ஒன்று டேபிளில் கிடக்கு. ஓ நம்ம பேங்க் பாஸ்புக்கெலாம் கையில் வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த பேங்க் பாஸ்புக்கை பார்த்தோன்னே முத்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. அதில் வந்து இந்த 28 லட்ச ரூபாயை எடுத்த பதிவுலாம் இருக்குது, 30 லட்ச ரூபா ஜீவாக்கிட்டேருந்து என்ட்ரி ஆனது எல்லாமே அந்த பேங்க் பாஸ்புக்கில் என்ட்ரி ஆகிருக்கு. இதை பார்த்தோன்னே முத்துக்கு ரொம்பவே ஷாக். கடைசியாக ஒரு பில்லை பார்க்குறாரு, 28 லட்ச ரூபாயை வித்ட்ரா பண்ணியிருக்காரு இந்த தேதியில்.
ஜீவாட்ட இருந்துட்டு 30,00,000 வந்திருக்கு இவன் அக்கௌண்ட்டுக்கு. அது போக வந்துட்டு 1,00,000 ரோகிணி அக்கௌண்ட்டுக்கு போயிருக்குது. இன்னொரு 1,00,000 அந்த கார் வாங்குறதுக்கு போயிருக்குது. எல்லாமே ஜீவா கொடுத்த பணம் தான். இந்த ஜீவா யாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பேங்க் பாஸ்புக் முதல்ல புரட்டி பார்க்காரு. முதல்ல அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஜாயின்ட் அக்கௌண்ட்டில் இந்த அக்கௌண்ட்லேருந்து மாறணும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறாரு. அந்த அக்கௌண்ட் நம்பரும் இதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போ அந்த ஜீவா பொண்ணுகிட்ட இவன் பணம் வாங்கிட்டானோ, சரி சரி இதை வாங்கிட்டு தான் ஏமாற்றிட்டு அலைதாங்களா 2 பேரும். இது எங்கள் மாமனார் பணங்கான இவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கீழே கதவை திறக்க போகிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க இவ்வளோ நேரத்துக்கு எங்கே போகிறீங்க? அவங்க 2 பேரும் ஹாலில் தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க இனிமேல் தூங்கவே கூடாது மீனா அப்படிங்கிறாங்க. ஏங்க செத்தனா வந்து படுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா கொஞ்சம் எந்திங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க தூங்க விடுங்க, எனக்கு காலைல வேலை இருக்குங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா உன்ட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நேரம் தூங்காமல் இருந்தேன், அப்போ சொல்லாமல் இப்போ சொல்கிறேன்னு சொல்கிறீங்களே, சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. தூக்கத்தில் மீனா நல்ல மொழி மீனா இதை பாரு மீனா அப்படிங்கிறாங்க. என்னத்தங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேங்க் பாஸ்புக்கை பாரு மனோஜ், பேங்க் பாஸ்புக்கை அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க தான் அவங்க பொருளை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, ஏங்க எடுக்கிறீங்க, ஓரமாக வச்சுட்டு படுங்கங்க அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா முதல்ல அது என்னென்னு பாரு மீனா அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் என்ன பெரிய காலேஜ் போய் அங்கங்கே படிச்சிருக்கேன், எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. நானே ஒரு அரை இதில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டேன், நீ என்னென்னு பாரேன் அப்படிங்கிறாங்க. உடனே இது என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு பார்க்குறாங்க. இதை பார்த்தோன்னே மீனா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்னங்க அவங்க மாமா பணம் அனுப்புனான்னு சொன்னாங்க, இப்போ ஜீவான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அனுப்பியிருக்கு அப்படிங்கிறாங்க. இதே பொண்ணுகிட்ட தான் பணம் ஏமாந்ததாக சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்போ அதே பொண்ணு பணத்தை திருப்பி கொடுத்துருச்சு. அதுவும் 27,00,000 30,00,000 கொடுத்துருக்கா. இந்த 30,00,000 வச்சுக்கிட்டு எங்கள் மாமா 15,00,000 2 வாட்டி அனுப்புகிறாருன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை ஏமாற்றிக்கிட்டு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கான். சரியா? நான் இப்போ அவனை சும்மா விட மாட்டேன், இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க தயவு செய்து சொல்கிறேன், நம்ம 2 பேருமே அரைகுறை அப்படிங்கிறாங்க. என்ன அரைகுறைங்க? நான் 12 வரை தான் படிச்சிருக்கேங்க, நீங்களும் பெரிய அளவில் படிக்கலை. நம்ம ஏதாவது சொல்லணும்னா கண்டிப்பாக ஆதாரபூர்வமாக சொல்லணும் அப்படிங்கிறாங்க. மீனா இதுதான் இருக்குது, இதே போதுமே அப்படிங்கிறாங்க. ஏங்க இது இருக்குது, இது போதுமான்னு நம்மளுக்கு தெரியலலா? ஏதாவது சொல்லப்போனால் இது பணம் வேறு மாதிரி அக்கௌண்ட்டில் மாற்றி கூட ஏறியிருக்கு, என்ட்ரி தப்பு அப்படி இப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. மீனா நீ 12 படிச்சிருக்க, ஓரளவு அறிவு இருக்குங்கிறத நிரூபிச்சிட்ட மீனா அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. இப்போமா தூங்கலாமா அப்படிங்கிறாங்க. மீனா இப்படி ஒரு பரபரப்பான சங்கதி கிடச்சிருக்கு, அப்பவும் தூங்கணுங்கிறியா? இது எங்கள் அப்பா பணம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்னங்க இது மாமா பணத்தை வச்சுக்கிட்டு இவங்க ஏமாற்றிட்டுருக்காங்கண்ணே. சரிங்க இதை விடாதீங்க, நீங்கள் எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க, நான் செய்யாதங்க வைக்காதங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் ஆதாரப்பூர்வமாக செய்யணுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் என்ன செய்யலாம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காங்க. மீனா முத்தும் இப்படியே யோசிக்காங்க. அப்போ தான் மீனா சொல்கிறாங்க, ஏங்க பேங்க்கில் இப்படி என்ட்ரி இருக்குது, பேங்க்கில் இது உண்மையானு கேட்டு ஒரு லெட்டர் கேட்கலாமா அப்படிங்கிறாங்க. மீனா சூப்பர் மீனா, அவன் அக்கௌண்ட் வச்சுருக்க பேங்க் மேனேஜர் கூட என்னுடைய கஸ்டமர் தான், அவர் சொன்னால் தருவார், நான் அவரை போய் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க காலைல போய் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. மனோஜ் ரோகிணி காலைல எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. முத்து மீனா எந்திரிக்க நேரம் ஆகுது. பார்த்தீங்களா ஆண்டி, ரூமை நைட்டு மட்டும் நாங்கள் கொடுத்துருக்கோம், காலையில் இவ்வளோ நேரம் ஆச்சு அவங்க எந்திரிச்சு வரல, நாங்கள் எப்போ பரப்பிட்டு எப்போ வேலைக்கு போகிறது வேண்டாதே செய்கிறாங்க. ஆமாம்மா அந்த பூக்காரி ரொம்ப திமிராயிருச்சு, காலையிலே எந்திரிச்சு முத்து துளைக்கெல்லாம் வைக்கல, சமையல் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காங்க. முத்து மீனாவும் ரொம்ப விட்டு வெளில வராங்க. முத்துக்கு சரியான கோவம் மனோஜை பார்த்தோன்னே. மனோஜ் என்னடா கோபமாக இருக்க, முறைக்க, நான் எப்படி கோவப்படணும், காலையில் விடிஞ்சு எவ்வளோ நேரம் உன் பாட்டில் ரூமில் தான் நாங்களாம் வேலைக்கு போக வேண்டாமா அப்படிங்கிறாங்க. நீ என்ன வேலைக்கு போய் கிளிக்க அப்படிங்கிறாங்க. டேய் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்டா அப்படிங்கிறாங்க. நீ எப்படி பண்ண போகிறேன்னு நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. டேய் யார் தடுத்தாலும் நடக்காது, எங்கள் அம்மா பேரில் நான் ஃபர்னிச்சர் கடையை ஓப்பன் பண்ண போகிறேன், சரியா, பெரிய நடிகை கூட்டி ஏற்பாடு கடையை திறக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ யாரை கொண்டாலும் துற, அதை நடக்கும்போது பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. டே அது கண்டிப்பாக நடக்க தான் போகுது, அதுவும் ஒரு வாரத்தில் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. சரி ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாமே நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராரு. உடனே மீனா சமையல் வேலையை பாரு அப்படிங்க. சரிதா அப்படின்னு சொல்லிட்டு நேராக முகத்தை கைகளை கழுவிட்டு சமையல் வேலையெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்து வச்சோன்னே எல்லாருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு ரோஹிணி பார்லர் போயிடுறாங்க. ஸ்ருதியும் ரவியும் சாப்பிட்டு அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, நான் வாக்கிங் போயிட்டு வரேம்மா அப்படின்ட்டு போகிறாங்க. உடனே அண்ணாமலை வந்தோன்னா அண்ணாமலைக்கு சாப்பாடு வச்சு கொடுக்குறாங்க, மாத்திரையை கொடுக்குறாங்க. அம்மா நான் பூ வியாபாரத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடமாடும் பூ கடையை நடத்துறது போயிடுறாங்க. முத்து சொல்கிறாரு, மீனா நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் என்ன செய்வீங்களோ எதை செய்வீங்களோ தெரியாது, ஏன்னா இதை கரெக்டாக பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு மீனாவும் கிளம்பிடுறாங்க முத்துக்கு. உடனே முத்து சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக இதை அப்பா பணத்தை நான் வாங்கி கொடுக்காமல் இருக்க மாட்டேன் மீனா. இவ்வளோ நாள் நான் கோவப்பட்டு ஒரு கதையை கொட்டி கவுத்துருக்கேன். ஆனால் இது சிந்தாமல் சேராமல் இந்த கதையை முடிக்கணும், அதனால தான் நான் பிளான் பண்ணி பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க எதை பண்ணாலும் ஆதாரத்தோடு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நினைக்கிறாங்க, மேனேஜர்கிட்ட நம்ம இதுக்கு சம்மந்தமாக ஆதாரம் கேட்க முடியுமான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாங்க மேனேஜர்கிட்ட. சார் வணக்கம் அப்படிங்கிறாங்க. முத்து வாங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கும் சார், இது ஆஃபர் எதுவும் ஆஃபர் விஷயமா வந்தீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை சார்
உங்களை பார்த்துட்டு தான் போகணும்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அண்ணன் இங்கே தான் அக்கௌண்ட் வச்சுருக்கான் சார், அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாங்க. அப்படியா என்னப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை இதில் இருக்க என்ட்ரிலாம் கரெக்டு தானான்னு சொல்லிட்டு லெட்ரு கேட்டான் சார் அப்படிங்கிறாங்க. அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, அந்த பாஸ்புக்கை கொண்டு என்ட்ரி பண்ணிட்டீங்களா, அந்த காப்பியை கொண்டு இன்னொரு காப்பி ஒரு செராக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. வெளில போய் பிரிண்ட் எடுத்து வரட்டுமா சார் அப்படிங்கிறாங்க. இல்லை வெளியே போனால் நல்லா இருக்காது. பியூனை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னா அவர் வராரு. ஒன்றும் அந்த பாஸ்புக்கை ஒரு நகல் எடுத்து கொண்டு வாங்க, இதில் இருக்கிறது எல்லாமே உண்மைத்தன்மை உடையது தான், இந்த என்ட்ரிலாம் சரிதான்னு சொல்லிட்டு நான் ஒரு லெட்டர் எழுதி சீல் வச்சு தரேன்பா அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி சார், இது போதும் சார் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு செய்யாமல் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கௌண்ட்டில் உள்ள வரவு செலவு சரிதான், அதுபோக இந்த ஜீவா ஜீவாங்கிற நம்பர்கிட்ட இருந்து தான் மனோஜுக்கு பணம் வந்திருக்கு, 30 லட்ச ரூபா வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பணத்தை வந்து கல்யாணிங்கிற ஒரு அக்கௌண்ட்டுக்கு இதை அனுப்பியிருக்காங்க. அதன் பின்பு வந்து 1 லட்ச ரூபா கார் ஷோரூமுக்கு அனுப்பியிருக்காங்க. இதுதான் இதில் உள்ள என்ட்ரி. அதில் பாஸ்புக்கில் இருக்க பதிவு அத்தனையும் உண்மை தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சீல் வச்சு கொடுக்குறாரு. இதை வாங்கிக்கிறாரு. இதுவே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மீனா, இது மட்டும் போதாதா அப்படிங்கிறாங்க. ஏங்க இது மட்டும் போதுமா, இல்லை இது எதுவும் சொதப்பிடக்கூடாதுல்லங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் மீனா, நான் போலீஸ் ஸ்டேஷன்லேயுமே என்னென்னு கேட்குறேன், போலீஸ்கிட்ட கேட்டால் கொஞ்சம் தகவல் தெரியும், போலீஸில் தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. என்ன தம்பி என்ன காலைல வந்துடுறீங்க என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை சார் உங்களை தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி அப்படிங்கிறாங்க. இல்லை சார் எங்கள் அண்ணன் பேர் மனோஜ் அப்படிங்கிறாங்க. எந்த மனோஜ் அப்படிங்கிறாங்க. சார் மனோஜ்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வெளிநாட்டுக்கு பணத்தோடு ஓடிட்டா, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி பணத்தை வாங்கிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் 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 சொல்லுங்கள் தம்பி அப்படிங்கிறாங்க. அது சம்மந்தமாக கேட்கணும் சார் அப்படிங்கிறாங்க. அது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன தகவல் தம்பி வேணும் அப்படிங்கிறாங்க. இல்லை சார் அந்த பணத்தை வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தம்பி அந்த பொண்ணை வந்து அவங்களே அந்த பார்லரை பிடிச்சிட்டாங்க, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு பணத்தை வாங்கி கொடுத்துட்டேன் தம்பி, வேறு என்ன தம்பி பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இல்லை சார் உண்மையிலே வாங்கி கொடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க. தம்பி வாங்கி கொடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க. சார் இது வாங்கி கொடுத்தோன்னு எழுதி தர முடியுமா சார் அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி அதெல்லாம் செய்ய முடியாது, நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சார் நல்லா இருப்பீங்க சார், அந்த அக்கௌண்ட்டில் உள்ள பணம் எங்கள் அப்பா பணம் சார், எங்கள் அப்பா பணத்தை வந்து வச்சுக்கிட்டு அவங்க மாமனார் அனுப்புனாருன்னு வச்சாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் வந்துட்டு அது எங்கள் அப்பா பணம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. உன்னை பார்க்கையும் பாவமாக தான் தம்பி தெரியுது, எழுதி தரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பணத்தெல்லாம் வாங்கி அவருக்கு மனோஜ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார், அந்த பார்ட்டிக்காரங்கிட்ட வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி எழுதி தந்துடுற. இதில் என்ன இருக்குது, வாங்கி கொடுத்து தானே எழுதி தர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேதியில் ஜீவாங்கிற பொண்ணுக்கிட்ட இருந்து மனோஜுக்கு வந்து 30 லட்ச ரூபா வாங்கி கொடுத்தேன், அவர் பெற்றுக்கொண்டார், தன்னுடைய புகார் மனுவை திரும்பி பெற்றுக்கொண்டார்னு சொல்லி எழுதி தரேன், அதில் நான் சீல் வச்சு தரேன் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு மீனா இப்படியும் வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே எங்கே அந்த ஷோரூம்லேயே தான் ஆதாரம் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. மீனா செம மீனா நீ, சரி நான் ஷோரூம் போகிறேன்னு சொல்லிட்டு நேராக கார் ஷோரூம் போகிறாங்க. கார் ஷோரூமில் போயிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி மனோஜ் இங்கே தான் கார் எடுத்தாரா வச்சாரா அப்படிங்கிறாங்க. எந்த மனோஜ் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் ஐடி கார்டை காமிக்கார். இதுதான் எங்கள் அண்ணன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் இங்கே தான் எடுத்திருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே அவர் எவ்வளோ கட்டியிருக்காரு, எது கட்டியிருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே பணமாக தந்தாரா எது தந்தார் அப்படின்னு கேட்க, நீங்கள் எது தம்பி இதெல்லாம் கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. என் கூட பிறந்த அண்ணன் தான், அவர் கொஞ்சம் ஞாபகமறதி அதிகம் சார், அதனால் வந்துட்டு எவ்வளோ கொடுத்தாரு எது கொடுத்தாரு அவங்களுக்கு தெரியலை. என்ன ஞாபகமறதி அதிகமாக, எங்கிட்ட பேர் லோன் வாங்கியிருக்காங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை சார் அதெல்லாம் நான் அவங்க டாட்டா கூட நாங்கள் கட்டிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி கட்டினார் எவ்வளோ கட்டினார் அப்படிங்கிறாங்க. தம்பி இந்த அக்கௌண்ட்லேருந்து அவர் அக்கௌண்ட்லேருந்து எங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியிருக்காரு, அதில் உங்களுக்கு ஒரு மினி ஸ்டேட்மெண்ட் ஒன்று தரேன், அது போக இவ்வளோ செலுத்தியிருக்காரு, இதுக்கு மேலே எதுவும் செலுத்தலை, இவர் இன்னும் இவ்வளோ செலுத்த வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எழுதி தரேன் அப்படிங்கிறாங்க. அவங்களும் எழுதி ஒரு காப்பியை கொடுக்குறாங்க. இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. உடனே மீனாவுக்கு ஃபோன் அடிக்காங்க. மீனா ஆதாரத்தெல்லாம் எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சூப்பருங்க, இதோடு நம்ம இன்றைக்கி வந்து நிரூபிச்சிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து நினைக்கிறாரு, எல்லா ஆதாரமும் நம்ம கையில் இருக்குது, ஒரு காப்பி ஒரிஜினல் நம்ம வச்சுக்க வேண்டியதான், இன்னொரு காப்பியை வந்து அப்பாட்ட கொடுக்கணும், இன்றைக்கி வந்து இது என்ன ஏதுன்னு பார்த்தே ஆகணும், இன்றைக்கி பணத்தை மனோஜ்கிட்ட வாங்கி ஆகணும் அப்படின்னு நினைக்காரு. அந்த மனோஜுக்கு இருக்குது பணத்தை வாங்கினப்பறம் இந்த மனோஜுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்காரு. இந்த சூழ்நிலை நேராக ஒரு ஸ்டூடியோவுக்கு போகிறாரு. தம்பி இது போகிறோம் ஒரு ஆதாரம் தம்பி, இதை போகிறோம் ஒரு வீடியோ மாதிரி எடுக்கணும் தம்பி அப்படிங்கிறாங்க. உடனே வீடியோ மாதிரி எடுக்கிறாங்க. அது போக வந்து போலீஸ் பேசுனது வச்சது ரெக்கார்டு எல்லாமே இருக்குது, வாய்ஸ் ரெக்கார்டும் செல்ஃபோனில் இருக்குது, அது போக ஆதாரமும் இருக்குது, இதை ஒரு வீடியோ வாக்குங்க அதை ஒரு வீடியோ வாக்குங்க அப்படிங்கிறாங்க. உடனே வீடியோ வைக்கிறாரு. வீடியோ வைக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னா அப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க விஜயாட்ட. டேய் அவரே கிட்ட தேடிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை அப்பா வாங்க அப்படிங்கிறாங்க. அப்பா வாக்கிங் போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலே வந்துடுறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லப்பா உங்கள்கிட்ட தான் ஒன்று பேசணும் அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் ரோகிணியும் பார்க்காங்க. ரூமில் இல்லை, எங்கேயோ வெளில போயிருக்காங்க.
மனோஜ் ரோகிணி எங்கே அப்படின்ட்டு விஜயாட்ட கேட்குறாங்க. இதான் எனக்கு வேலை, அவங்க எங்கேயாவது போயிருப்பாங்க, அவங்க சும்மையாக இருக்காங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. சரிதான் அவங்க இப்போ சுற்றிட்டு தானே இருப்பாங்க, கையில் காசு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. டேய், என் மாமனார் அனுப்புன காசு அவன் வச்சுருக்கான், இது உனக்கு பொறாம, உங்கள் மாமனாருக்கு கொடுக்க வழி கிடையாது, ஐயன் மாமனார் கொடுக்க வழி இருக்குது அப்படிங்கிறாங்க. என் மாமனாருக்கு தானே ஏகப்பட்ட வழி இருக்குது, கண்டிப்பாக பணம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. அதான்டா பணம் வர போய் தான் பிஸ்னஸ் பண்ண போகிறான் அப்படிங்கிறாங்க. அந்த பணம் எங்கள் வீட்டுக்கு வந்துடுமா அப்படிங்கிறாங்க. அதே பூரா வரும், அவன் பிஸ்னஸ் பண்ண போகிறான், அவங்களுக்கு எப்படி வரும்? அந்த ஃபர்னிச்சர் கடையை இன்னொரு 2 நாளில் வந்து அக்ரிமெண்ட் போட போகிறாங்க, அதுக்குள்ளே நடைமுறையை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, பணத்தை கொடுக்க போகிறாங்க, இவங்க பேரில் வரப்போகுது. என் பையன் என் பேரில் ஃபர்னிச்சர் ஷோரூம் வைக்க போகிறான், நடிகையை கூப்பிட்டு தான் ஓப்பன் பண்ணணும்னு முதல்ல சொன்னான், இப்போ என்னையும் வச்சு தான் ஓப்பன் பண்ணணும், நான் தான் ராசி அவனுக்கு அப்படின்னுட்டு இருக்கான், என் பையன் என்னை விட்டு கொடுக்கவே மாட்டான் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே விஜயை பார்த்து அவனை சொல்கிறாங்க, சரி பண்ணால் சந்தோஷம்தான், விடு, உன் பேரில் ஒரு ஃபர்னிச்சர் கடை தான் நல்லது தானே அப்படிங்கிறாங்க. உடனேப்பா எது எப்படி போனாலும் மீனா பூக்கடை வந்து முறையாக வச்சது நாங்கள் தான் அப்படிங்கிறாங்க. டேய், ரோகிணி என் பேரில் தான் வச்சுருந்தா என்ன, தொழிலை டெவலப் பண்ணதுக்கு வேறு கடைக்கு வேறு ஆளுக்கு கொடுத்துருக்கா, அவ்வளோதான், பேருக்கு மட்டும், மற்றபடி எல்லாமே என் பேர் தான் வைப்பாங்க என் வீட்டில் அப்படின்ட்டு இருக்காங்க. வச்சா சந்தோஷம்தான் அப்படின்ட்டு இருக்காங்க. எப்போ மனோஜ் ரோகிணி எப்போ வருவாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு எப்படா தெரியும் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயமா அவங்கள தேடிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, இந்த ரூமுக்கு நாங்கள் தானேப்பா தூங்குகிறோம், அவங்க எதுவும் பொருள் எடுக்கணும்னா எடுத்துக்குவாங்களாப்பா அப்படிங்கிறாங்க. ஓ, அதுக்காக வந்து தேடிகிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வந்துடுறாங்க. எங்கே எல்லாமே தயாராக இருக்கா அப்படின்னு கண்ணிலே கேட்குறாங்க. தயாராக இருக்கு மீனா, அப்பாவுக்கு காஃபி எல்லாம் போட்டு கொண்டா அப்படின்னு சொல்லி கண்ணை காமிக்காங்க. உடனே காஃபி அது கொண்டு கொடுக்குறாங்க. என்னம்மா காஃபி ஒட்டெல்லாம் வருது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா வெளியே லைட்டாக மழை பெய்யுதுல, டீயும் வடையும் சாப்பிட்டா நல்லா இருக்குங்களா தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க, ஐஸ் வைக்கிறதுக்கு மட்டும் ஒன்றும் குறை கிடையாது, ஐயோ எனக்கு உங்களுக்கு மட்டும் டீ போட்டிருக்கா, நான் பக்கத்தில் இருக்கேன் எனக்கு கிடையாதா அப்படிங்கிறாங்க. அத்தை உங்களுக்கு தான் போட்டு கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோங்க தான் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ கேட்டால் தான் தருவேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அவங்க மற்ற மருமக்கள் எல்லாமே கேட்காமே காப்பி கொண்டு தருவாங்க, என் முன்னாடி வந்து கேட்டதாம்மா தருவா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா ரொம்பவே முறைக்கிறாங்க முத்தை. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலை. மனோஜ் ரோகிணியும் வீட்டுக்குள்ளே வராங்க. அவங்க 2 பேரையும் பார்த்தோன்னா முத்து கடுமையாக கோவப்படுறாரு. இதை பார்த்தா நம்மளை என்ன முத்து ஒரு மாதிரி அவங்கள பார்த்தோன்னா அவதி அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, வீட்டில் எல்லோரும் வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சுருதி ரவி வரல அப்படிங்கிறாங்க. எப்போ அவங்களும் வரட்டும், அப்போ தான் அந்த லட்சணம் தெரியும் அப்படிங்கிறாங்க. என்னடா லட்சணம் தெரியும் அப்படிங்கிறாங்க. ஒன்றும்லப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியும் மனோஜ் வந்து ரூமுக்குள்ளே போகிறாங்க. ரூமில் போய் ட்ரெஸ் மாற்றுறாங்க. உடனே நேராக பெட்டில் படுக்காங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் சீக்கிரம் பரப்பிடுங்க, நம்ம இன்னொரு 1 ஹவரில் நம்ம வெளியே படுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம எதுக்கு வெளியே படுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் மறந்துட்டா, நம்ம மனோஜ் ரூமை கொடுக்கணும்னு சொல்லி பாட்டி சொன்னாங்கள்ல, நம்ம வந்து போகணும்ல, அன்றைக்கி போய் நம்ம 2 நாளாக படுத்து கிடக்கோம்ல, அது மாதிரி படுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் எரிச்சலாக இருக்குது, நானும் மறந்துட்டேன், சரி கிளம்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் காலில் வந்து உட்காந்துருக்காங்க. என்னடா எதுவுமே சொல்லாமல் வெளியே வந்து உட்காந்துருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதான் வெளியே அனுப்பிட்டே அப்படிங்கிறாங்க. ஆமாம், இப்போ அனுப்ப தான் போகிறோம் நீ வெளியே அப்படிங்கிறாங்க. நான் தான் வெளியே வந்துட்டேன்டா, நீ ஏன்டா அனுப்ப போகிற அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ஸ்ருதி ரவியும் வந்துடுறாங்க. வந்தோடனே ஸ்ருதி சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாங்க. வெளியில் சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், டே ரவி, முதல்ல சொல்ல வேண்டியதுனடா, மீனா எல்லாருக்கும் சமைச்சு வச்சுருக்கா, சாப்பிட்னா சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, முன்னாடி சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லுவீங்க, இப்போ நாங்கள் சாப்பிட்டோம், மீனாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க சொல்லிட்டாங்க, நான் தான் மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஓ சரி விடுங்க அப்படிங்கிறாங்க. சரி வாங்க எல்லோரும் ஒரு படம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ரவி சொல்கிறாரு, டேய் நாங்களே வந்து படம் பார்த்து தான் வந்தோம்டா, போர் அடிக்கு நாங்கள் போய் தூங்குறோம்டா அப்படிங்கிறாங்க. டேய் இது நம்ம குடும்ப படம்டா அப்படிங்கிறாங்க. முத்துக்கிட்ட உடனே இவர் சொல்கிறாரு அண்ணாமலை, என்னடா குடும்ப படங்கிற, என்ன படம் அப்படிங்கிறாங்க. எப்பா இது பயங்கரமான படம்பா, பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, இப்போ நாங்களும் அங்கங்கே அலைஞ்சிட்டு வந்திருக்கோம், எங்களுக்கு எப்படா தூங்கலாம்னு வந்திருக்கோம், எங்களுக்கு காலை தான் கொடுத்துருக்கீங்க, நாங்கள் காலில் தூங்கணும், அதனால் எங்களை தூங்க விடுங்கப்பா, அவனை போக சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. டேய் இந்த படத்தை பார்த்துட்டு தூங்குடா, சரியான தூக்கம் வரும் அப்படிங்கிறாங்க. உடனே நேராக போய் படத்தை போடுறாங்க. போட்ட உடனே விஜயா பார்க்குறாங்க, அண்ணாமலை பார்க்குறாங்க. டோட்டல் குடும்பமே ஷாக் ஆகிடுது. இங்கே மனோஜ் ரோகிணிக்கும் ஆகா எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, அந்த முத்தை நம்ம ரூமுக்குள்ளே விட்டது தப்பாக போச்சே, பேங்க் பாஸ்புக்கை நம்ம டேபிளுக்கு மேலேயே வச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. இதை பார்த்த ரோகிணி, ஆன்ட்டி எங்களை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து நீ ஆன்ட்டின்னு கூப்பிடாத அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. ஏன் ஆன்ட்டியா, என் வீட்டுக்கார பணத்தை வச்சுக்கிட்டு உங்கள் அப்பா பணம்னு சொல்லிட்டு ஏமாத்திருக்கீங்க, அது என்னையே ஏமாத்திருக்கீங்க, இந்த முத்து மீனாவும் கண்டுபிடிச்சி என்னை அசிங்கப்படுத்த அளவுக்கு இருக்குது, எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா அதெல்லாம் 2வது படம், இப்போ எங்கள் அப்பா பணம் என்னாச்சு, எங்கள் அப்பா பணம் எங்கன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து அமைதியாகவே இருக்கார். உடனே முத்துக்கிட்ட ரவி சொல்கிறார், ரவி வந்து மனோஜ் சொல்கிறார், என்னடா மனோஜ் இப்படிலாம் பண்ணி வச்சுருக்க, அப்பா பணத்தை எங்கடா, அப்பா பணத்தை வச்சுட்டு உன் மாமனார் பணம்னு சொல்லுவியாடா, நான் கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, அப்பா இடத்துல வந்து இன்னொரு ஆளை வச்சு நீ பார்க்குறியா, அப்பா பணத்தை அப்பாட்ட கொடுக்க மாட்டியா, அது அப்பாவோட உழைப்புடா, அப்பாவோட இவ்வளோ நாள் உழைப்பை நீ வீணாக்கிறா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே சுற்றி சொல்கிறாங்க,
ரோகிணி, மனோஜ் நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் இப்படி இருக்கீங்களே. அங்கிளோட உழைப்பு, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு சிறுக சிறுக உழைச்சதை அக்கௌண்ட்டில் போட்டு வச்சது, அவங்க கொடுத்த செட்டில்மெண்ட்டை நீங்கள் வந்து இப்படி கொடுத்துருக்கீங்க, இது பண்ணியிருக்கீங்களே அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. ரோகிணிக்கும் மனோஜுக்கும் தலையை தூக்க முடியல. உடனே முத்து சொல்கிறாரு, டேய் அவன் வந்து உழைச்சிருந்தா இன்னொருத்தவங்க உழைப்பை பற்றி தெரியும். அவன் உழைச்சது கிடையாது, அவன் ஒரு சோம்பேறி. அவன் பொண்டாட்டியும் அந்த மாதிரி தான். அவன் ஒன்று இல்லாத ஒன்று இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதனால் வந்து அப்பா அனுப்பின பணம் மாதிரி இங்கே ஏமாற்றிட்டு இருக்காங்க. இதான் நடந்திருக்கு. சரி எது எப்படியோ எங்கள் அப்பா பணம் வேணும், பணத்தை மேலே கொடு அப்படிங்கிறாங்க. டேய் அதை நான் பிஸ்னஸாக வைக்கிறேன், அதெல்லாம் தர முடியாது, வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, எதை தர முடியாது, அது ஏன் பணம், எனக்கு வந்தாகணும், சரியா முத்து, அவன் தரலைன்னா வா நம்ம போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கப்பா. அப்படி இனிமேல் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் சொல்லுவாங்க, ஏங்க அவங்களாம் பணம் தந்துடுவாங்க, இதுக்கு நம்ம போலீஸுக்கு போகணுமா, வைக்கணுமா, உடனே அப்பா அக்கௌண்ட்டுக்கு அனுப்பு அப்படிங்கிறாங்க. அம்மா நீங்களும் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களாம்மா, நான் வந்து தனியாக ஷோரூம் வைக்க போகிறேன்னு இருக்காங்க. நீ வைக்காமல் போ, முதல்ல வந்து என் வீட்டுக்கார அக்கௌண்ட்டில் அனுப்பு அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா நீங்களே இப்படி பண்ணுறீங்களாம்மா அப்படிங்கிறாங்க. அம்மாவா, நான் எவ்வளோ அன்பை உன்னை பார்த்துக்கிறேன், எவ்வளோ சூப்பராக ரோனியை பார்த்துக்கிறேன், என்கிட்டயே உள்ளதை சொல்லாமல் நீங்கள் ஏமாத்திருக்கீங்க. அதனால் இந்த பணத்தை உனக்கு வைக்க தகுதி கிடையாது, உடனே என் வீட்டுக்கார அக்கௌண்ட் அனுப்பு அப்படிங்கிறாங்க. உடனே வேறு வழியே இல்லாமல் அண்ணாமலை அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுறாங்க. இதை பார்த்த முத்து சிரிக்கிறாரு. டேய் முட்டாள், எனக்கு அந்த ரூமை தந்திருக்கியே, அதில் இப்படி ஒரு ஆதாரமாக இருக்க, அதையாவது ஒழிச்சு வைக்கணும்னு எனக்கு தெரியல, ஏன்னா நீ பெரிய படித்த முட்டாள் எல்லாம் அதானே அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்துக்கிட்ட அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து உன் பணம் உனக்கிட்டே வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, உனக்கு மாடியில் ரூம் கட்டி தரணும் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா சொல்லிட்டு கேட்கும்போது மேலே ஒரு ஃப்ளோர் எடுத்துருவோம் அங்கிள் அப்படின்னு சொன்னேன். நம்மகிட்ட பணம் இல்லை. அப்போ நான் வந்து லோன் போட்டு செய்தேன்னு சொல்லும்போது நீங்கள் யாருமே பண்ண வேண்டாம், அப்படிலாம் பண்ண வேண்டாம்னு மீனு சொன்னீங்க. ரவியும் சொன்னான். இப்போ இருக்கும்போது 27 லட்ச ரூபா இருக்குது மாடியில், வீடு நான் புதுசாக கட்டிடுவோம், கீழே உள்ள ஃப்ளோர் மாதிரியே மேலேயும் கட்டிடுவோம். அது 27 லட்ச ரூபா இதுக்கு போதுமானது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஏப்பா இந்த வீட்டில் உள்ள பணம் வந்துருச்சு, ஆனால் இந்த திருட்டுத்தனம் பண்ணணும் இன்னும் என்னப்பா செய்யலாம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முத்து நீனே இதுக்கு ஒரு முடிவை சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏப்பா இன்னுமே அந்த வீடு கட்டுறது வரைக்கும் இவன் நிரந்தரமாக வெளியே தான் படுக்கணும், இவன் வந்துட்டு ரூமுக்குள்ளே வரக்கூடாது, நான் இருக்கிற ரூம் நானே தான் இருப்பேன், ரவி இருக்கிற ரூம் நான் பிஏ தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறார், அதே எப்படிறா அப்படிங்கிறாங்க. டேய் அப்பாவுக்கு இவ்வளோ பண்ணியிருக்கான், இதை கூட அவன் அனுபவிக்க கூடாதா அப்படிங்கிறாங்க. சரிதான், நீ சொல்லுறது சரிதான், அங்கே வெளியே படுக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் ரோனிக்கும் ஒரு மாதிரி ஆகுது. உடனே விஜயா சொல்கிறாங்க, எனக்கு பயங்கர கோபமாக இருக்குங்க, ஏதாவது பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை பார்த்து போகிறாங்க. உடனே ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. தயவு செய்து என்ன ஆன்ட்டின்ட்டு பேசாத, ஒன்று நான் அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு அவமானப்பட்டது மட்டும்தான் மிச்சம், எனக்கு என்ன லாபம் நடந்திருக்கு சொல்லு, உங்கள் அப்பா மலேசியாவிலேருந்து வந்துட்டு ஏதாவது செஞ்சிட்டாரா, இல்லைனா நீ தான் செஞ்சிட்டியா, என் வீட்டுக்கார பணத்தை வச்சுட்டு உங்கள் அப்பா அனுப்பின பணம்னு சொல்லியிருக்கேன், நான் வேறு ஏதாவது பேசிட்டு போகிறேன் போயிரு அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, உன் நடிப்பெல்லாம் முடிஞ்சிட்டுமா, நடிப்பு நிப்பாட்டு, சரியா, இனிமேல் வெளியில் ஒழுங்காக படுக்க வேலையை பாருங்கள், பெரிய கம்பளி போர்வை வாங்கிக்காங்க, எப்படியும் மாடியில் ஃப்ளோர் கட்டுறதுக்கு எப்படினாலும் 3 மாதம் 4 மாதம் ஆகும், 4 மாதம் நீங்கள் ஹாலில் தான் படுத்தாகணும், அதனால் வந்து கரெக்டாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு பயங்கர கடுப்பாகுது. உடனே முத்துட்டு சொல்கிறாரு மனோஜ், டேய் பிளான் பண்ணி என் பணத்தை வாங்கிடலாடா அப்படிங்கிறாங்க. டேய் பிளான் பண்ணி பணத்தை வாங்கலை, எங்கள் அப்பா பணத்தை உங்கள்கிட்டருந்து மீட்டிருக்கேன், ஒரு திருட்டு போய்ட்டுருந்து மீட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.